Hey everybody, welcome to Vasu's Vegetarian Kitchen, where I believe everyone is a star. I hope you all are doing well and are safe around the world. If you haven't subscribed to my channel, subscribe now and hit that bell icon so that you are notified of my new videos. So welcome everybody, எல்லாருக்கும் நமஸ்காரம் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோகோனட் ரைஸ் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானது என்னதுன்னு நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இங்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் கான்கார்ட் ரைஸ் சேவ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் நாட் இன் எனிவே அ பெய்டு ப்ரமோஷன். அண்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அதை பாய்லிங் வாட்டரில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் பாய்லிங் வாட்டரில் நான் அதை இது பண்ண வச்சுருந்தேன். பாய்லிங் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை ட்ரெயின் பண்ணி ஆற விட்டுட்டேன். இதுலேயே நான் ஒரு டீஸ்பூன் to 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கடாய் ஹீட் ஆகிடுது. ஸோ நான் இங்கே ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் நெய் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ நான் நெய் சேர்க்குறேன் 4 டேபிள் ஸ்பூன். இது ஹீட் ஆகிடுத்து கடாய். இது நான் இண்டக்ஷனில் பண்ணுறேன். நீங்கள் சாதாரண கடாயில் கூட நீங்கள் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது வரையும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் அ பாட்காஸ்ட் சேனல் ஆல்சோ. அதை பற்றின இது நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டுருவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நான் அதை ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் இங்கே ஆட் பண்ண போகிறது ஒரு டீஸ்பூன் கடுகு. ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுண்டாச்சு. கடுகு வெடிக்கட்டும், நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வறுபட்டு எடுத்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கருவேப்பிலை சேர்க்குறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது ஒரு டீஸ்பூன் இது தாளிக்கிற உளுத்தம் பருப்பு. ஸோ ஒரு டீஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம் பருப்பை நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இல்லை நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா அடுத்தது 1.5 வெத்த மிளகா. இப்படி நீங்கள் உடச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் சாட்டே மோடில் வச்சுருக்கேன் இண்டக்ஷனில். ஸோ இதை ஒரு ஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு நடை. இது பார்த்திங்கன்னா இது கோல்டன் ப்ரௌன் ஆற வரையும் இருந்தால் போகிறோம். ஸோ ஒரு நடை நல்லா ஸ்டர் பண்ணிக்கணும். வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது கருவேப்பிலை. ரைஸ் ரொம்பவுமே ஹெல்த்தி. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி உங்களுக்கு ஆயிலி இதுன்றது கிடையாது, வறுக்கிறத தவிர. ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு அரை கப்பு வச்சுட்டுருக்கிற தேங்காவை நான் அதில் சேர்த்து நான் அதை வறுக்க போகிறேன். ரொம்ப இது பண்ணக்கூடாது, இல்லாட்டா அது ஒரு மாதிரி மஞ்சளாகி உங்களுக்கு ரொம்ப ரோஸ்ட் ஆகிரும். பெஸ்ட் என்னென்னா அடுப்பை அணைச்சிடுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை அணைச்சி வச்சுருக்கேன் கடாயை. இந்த தேங்காவை சேர்த்துடுறேன். நான் ரொம்ப வறுக்க போகிறதில்ல. முன்னாடி சொன்ன மாதிரியே தேங்காயிலே ஒரு எண்ணெய் இருக்குது தேங்காயில். எல்லாத்துலேயுமே இது இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஜாஸ்தி வறுக்க மாட்டேன். இதை நான் லைட்டாக ஸ்டர் பண்ணிக்க போகிறேன். நான் இது ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இண்டக்ஷனை. ஸோ அதனால் இதை நான் இப்போ வறுத்தாச்சு. நான் திருப்பியும் லைட்டாக ஆன் பண்ணிக்கிறேன். நான் லெவல் 2ல் வச்சுக்கிறேன். தட் இஸ் ஒரு மாதிரி சிம் பொசிஷனில் வச்சுக்கிறேன் நான் அதை. இதை நான் ஸ்டர் பண்ணிட்டேன் போகிறோம்.
அடுத்தது நான் என்ன இங்கே பண்ண போகிறேன்னா இந்த சேவை வேக வச்ச சேவையை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த முந்திரி பருப்பு நான் வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் ஒரு 6 முந்திரி பருப்பை வந்து உடச்சி போட்டிருக்கேன். ஸோ அதை ஒரு நட இது பண்ணிக்கலாம், ஸ்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டர் பண்ணியாச்சு. நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேக வச்ச இதை வந்து சேர்க்க போகிறேன். மொல்லா சேர்க்கணும் பார்த்து. நான் உப்பு இதிலே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் இதை குருமாவோட தொட்டுக்கலாம், சட்னியோட தொட்டுக்கலாம், இல்லை எனக்கு உங்களுக்கு சாஸோட பிடிச்சுன்னா சாஸ் கூட தொட்டுக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிடிக்கிறதுன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்பவுமே இதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஜாஸ்தி இதில் வந்து உங்களுக்கு எண்ணெயெல்லாம் கிடையாது, இது எண்ணெயோட கண்டென்ட் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்க்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. இதே மாதிரி நான் வந்து லெமன் சேவை பண்ணுறச்ச கூட உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து கோகோனட் ரைஸ் சேவை. இது நீங்கள் வந்து ஹோம்மேடாகவும் பண்ணலாம், பட் நான் ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை அது நான் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் சேவை பண்ணி, ரைஸ் சேவை பண்ணி. ஸோ கோகோனட்டும் இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு share this recipe with all of you. So if you are liking this video, go ahead and give it a thumbs up. Also watch the video till the end. ஸோ நான் இதை வந்து ப்ளெயினாக சாப்பிட போகிறேன். ஏன்னா சட்னி அரைக்க போகிறது. You can, as I already told you, you can have it with chutney, kurma and sauce, or you can have it with even with say you can have it you can also have it in a very without having any side dish. ஸோ நம்மளோட ரைஸ் சேவை ரெடி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Like this video, share it with your family and friends, and subscribe to my channel. And do not forget to subscribe to my channel, which is Vasu's Vegetarian Kitchen. இது நம்மளது ரெடி. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. I hope you like this video. Thanks for watching. நம்ம ரைஸ் சேவை வந்து ரெடி. ஸோ இதை நம்ம ஒரு இது பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் மாத்திரச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.